வார்த்தையின்படி அப்பா உடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களை ஒரு வீச கழுவும். நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு வீசம் மன்னி அப்பா. ஆராதனையில உடைய பிரசன்னத்தோடு, மகிமையோடு, உடைய வல்லமையோடு, உடைய அபிஷேகத்தோடும் நாங்கள் ஆராதிக்க கிருபை தாரும்பா. அப்பா நீர் எங்களை நடத்தும்பா. எங்களை வார்த்தையின் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரை எங்களை சுத்திகரித்து ஆவியில் அனல் முட்டுங்கப்பா. ஆவியின் சிந்தையோடு நாங்கள் உண்மை பாடி துதித்து ஆராதிக்க கிருபைதார். மாம்சீக எண்ணங்களுக்கு, மாம்சீக இச்சைகளுக்கு, மாம்சீக சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பிடுகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இடத்தில் அர்ப்பணித்து இந்த ஆராதனையில பங்கு பெற நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. சோர்வுகள், அசதிகளை எடுத்து போடும். உற்சாகமான நிலவரமான ஆவியால் புதுப்பி ஆவியில் அக்கினி ஜுவாலியாக மாற்றும். ஒருமித்து நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். வந்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதி. வருகிற பிள்ளைகளெல்லாம் தடைகளகற்றி கொண்டு வார். உங்களுடைய நாமம் மகிமைப்பட்ட ஆண்டவரே நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியாண்டவர் ஆராதனை முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக தொடக்கம் முதல் முடிவு வரும் பிரசனத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை தொழுது கொள்ள கிருபைதான். ஆசீர்வதி நடத்தும் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும் தாப்பனே. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம் தாப்பனே. துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 137வது பாடல், 137வது பாடல், சோத்திரம் செய்வனே இரட்சகனை, சோத்திரம் செய்வனே, இந்த பாடலை பாடுவோம். சோத்திரம் செய்வேனே இரட்சகனை, சோத்திரம் செய்வேனே இரட்சகனை, சோத்திரம் செய்வேனே இரட்சகனை, சோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகை மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகை மாத்திரம் கருணை வைத்த பாத்திரனை, யூத கோத்திரனை என்றும் சோத்திரம் செய்வேனே இரட்சகனை, சோத்திரம் செய்வேனே இரட்சகனை, சோத்திரம் செய்வேனே இரட்சகனை, சோத்திரம் செய்வேனே. அன்னை வழி சுடனை உன் மீது அமர்ந்து கழுவுபவனை, உன் மீது அமர்ந்து கழுவுபவனை, உன் மீது அமர்ந்து கழுவுபவனை. முன்னரை வீழ்த்த சின்ன குமாரனை, முன்னரை வீழ்த்த சின்ன குமாரனை, முன்னுரையோர் பழியினில தூற்றோனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னரோனை இசையர்கள் தேடும் குருவானே, இசையர்கள் தேடும் குருவானே, இசையர்கள் தேடும் குருவானே. அம்பரமேவிய உங்கள் கரத்தோடு, அம்பரமேவிய உங்கள் கரத்தோடு அன்பு பெற நின்ற பயங்கோன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா இந்த மண்டுலகிலே விண்ணுலகம் விட்டு மண்ணுலகத்தில் வந்து நமக்காக தன்னையே ஜீவ ஒலியாக கொடுத்த தேவன் தான் நம் தேவன். தேவன்
இதை ஒத்த காலத்திலே நமக்காக இந்த மானிட அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்து நம்ம எல்லாம் மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிற இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில், இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நாம் கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகையை நினைத்தருளி நாம் இந்த நாளிலே தேவனை ஆராதிப்போம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன், சோர்வுகளை அறிந்த தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், மன விருப்பங்களை அறிந்த தேவன். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே நிறைவாக நம்மை நிரம்பி ஒளிய செய்து நம்முடைய மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். அப்பா, நம் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். பாடல் புஸ்தகத்தில் 296வது பாடல், 296வது பாடல், என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி என்ற பாடலை பாடும். வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி வீசி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி வீசி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை நிறைவேற்றினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டே, கரடான பாதையில் தூக்கி சென்றே. உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டே, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே. நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே. நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உன்னதற்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த
நம்மை கடந்த மாதம் வரை, கடந்த நிமிடம் வரை கரடான பாதையெல்லாம் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். முள்ளுள்ள இடங்களில் நம்மை அவர் சுமந்து நம்மை முள்ளுகள் எதுவும் தைக்காதபடி, எந்த உலக பிரபலமான உபத்திரங்களும் பாடுகளும் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் பராமரித்து பாதுகாத்து நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் சகோதரி சகோதரி. ஆகவே இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலே நாமை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நன்றி உள்ள இருதயத்தோடு காணப்படுவோம். தேவன் நமக்காக யாவற்றை செய்து முடித்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இந்த வருடத்தின் முழுவதும் வெற்றியோடு ஓடத்தக்கதாக, ஜெயத்தோடு நாம் ஓடி முடிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வதற்காக இந்த நாளிலே நம்மோடு வந்திருக்கிறார். ஆக ஒரு சமூகத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், துதிக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி எண்ணி துதிப்போம். அவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளவோ நமக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணுவோம், அவர் செய்து கொடுத்த எல்லா ஈவுகளையும் எண்ணி எண்ணி துதித்து இந்த வருடம் முழுவதும், அதிகமாக இந்த மாதம் முழுவதும் துதிபலிகளையும் சோத்திரங்களையும் எடுத்து புதிய வருடத்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 213வது பாடல், 213வது பாடல், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இந்த பாடலை பாடுவோம். ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல வெற்றி தரும்
ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். தேவன் நம்மை எதிரிகளை துரத்துகிறது இந்த ரத்தம். இயேசுவின் ரத்தம் எதிரிகளை துரத்தி நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக சிதறடிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். அவருக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. இந்த ரத்தத்துக்கு முன்பாக, இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பாக எந்த பாவமும் சாபமும் பிசாசும் எதிர்த்து நிற்க முடியாது. சகோதரனே சகோதரி, ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயம். அவர்தான் தேவ பிள்ளைகளை ஜெயம் எடுக்க வைக்கிறார். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் பாவத்தினால பாவத்தை எல்லாவற்றையும் சுத்திகரித்து அவர் ரத்தத்தால் கழுவி நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்று இந்த உலக மாமிசம் பிசாசும் பாவத்தை ஜெயித்து நாட்களிலே அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான பரிசுத்த பிள்ளைகளாய் மாறி நாம் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் சாட்சியா ஜீவிக்க நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். அப்படி வாழும்போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆகவே இந்த நாட்களிலே உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் காத்துக்கொண்டு இந்த உலக காரியங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுக்கும்படியாக அன்றாடம் அதிகாலையில் தேவ சமூகத்திலே கிருபையை பெற்றுக் கொள்ளுவோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்ற வார்த்தையின்படி அதிகாலையில் தேவ சமூகத்திலே அந்த நாளுக்குரிய கிருபைகளையும் பலனையும் அபிஷேகத்தை நாம் பெற்று அந்த நாளுக்குள்ளே கடந்து வருவோமானால் தேவன் நம்மை சுமந்து செல்கிறதை பார்க்கலாம். தேவன் எல்லா காரியங்களிலும் நம்மை தூக்கி சுமப்பதை நாம் அறியலாம். ஆகவே ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்ம நடத்துவார், முற்றிலும் நமக்காக பொறுப்படுத்தி நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுவார். நல்ல சுகத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் கொடுத்து நம்ம இந்த புதிய வருடத்துக்குள்ளே வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளை நடத்தி செல்வார். அதுக்குள்ளாக நாம் அதிகமாக இந்த மாத இறுதி வரை கடைசி நிமிடம் வரை தேவனை துதித்து சோதரித்து தேவ சமூகத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணித்து விழுந்து கிடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது எல்லோரும் உப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். வா, எங்களை தாழ் தூரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்ல ராஜா, குப்பைகள் தூசிகள் ஐயா, உடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்களப்பா. எங்களை கூட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளில் நம்ம ஆராதிக்க தொழுது உள்ள எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு தோத்துறோம் அப்பா. என் நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தவிப்புகள் எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்து தவிப்பு, போராட்டங்கள் இருந்து தவிப்பு, அக்கிரமங்கள் இருந்து தவிப்பு, வேதனையில தவிப்பு ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் தத்தளித்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம். நீர் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து பாதுகாக்க முடியாது ஆண்டவரே. எங்களை நடத்தும்படியாகவும் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனை அங்கீகரித்தீர், பாடலை அங்கீகரித்தீர், உமக்கு தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவர். ஆவியானவர் எங்களோடு பேச முடியாது ஆட்சிபிக்கிறோம். தொடர்ந்து உடைய சித்தம் எங்களை நிறைவேறட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும் குறிக்கப்பட்ட சங்கீதம் 31ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 687 ராகத்தில் எனக்கு ஒப்புவிக்கட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே
நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவீர். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரராகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலம் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக ராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்ற வாரம் ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற இங்கிருந்து ஒரு சில பிள்ளைகளாக தேவ பிள்ளைகளாய் நாங்கள் சஞ்சை சென்றோம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்கார தாசனவர்களிடத்தில் சென்று ஜெபித்து விட்டு வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்து ஊழியர்கள் கூட்டத்திலையும் பங்கு பெற்று நாங்கள் நல்ல சுகபத்திரத்தோடு தேவன் தூத்துக்குடி வந்து சேர்த்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரங்களும் ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். கிராம ஊழியங்கள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், இந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஜெபிங்கள். ஊழியத்தை தாங்குங்கள். ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபத்தோடு நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படும். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை இந்த இடத்திலே கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி இந்த இடத்திலிருந்து ஒரு பெருதைய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்போடு தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக, நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கு நீர் ஆராதனையின் மூலமாக மகிமை அடைந்து இப்பொழுதும் வார்த்தையின் மூலமாக மகிமை அடையும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும். எங்களோடு நீர் பேசும் அற்புத பிதாவே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம்.
எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் கொடுத்த திருவசனம் ஐயா மூலமாக கடந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் ஐயா காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த விசேஷித்த செய்தி தவிப்பு. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சஞ்சலம், தவிப்பினால் கஷ்டப்படுகிறாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் நாம் வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அதில் ஒன்று சங்கீதம். இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 31வது சங்கீதம், சங்கீதம் 31 அதில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எது நம்முடைய வாழ்க்கையில் தவிப்பை கொண்டு வந்து விடுகிறது? நான் தவிச்சு போயிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு நிறைவுள்ள பலனை காண முடியவில்லை, வெற்றியை காண முடியவில்லை. ஆம், முதலாவது மனிதர்களில் தவிக்க விடுவது எது, சஞ்சலப்படுத்துவது எது என்றால் அக்கிரமம். அருமையானவர்கள், அக்கிரமத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் வந்து நம்மளை வேதனைப்படுத்துகிறது. இந்த சஞ்சலத்தை கொண்டு வருகிற, தவிப்பை கொண்டு வருகிற இது அக்கிரமம். எது அக்கிரமம் என்று வேதம் சொல்கிறது? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம், நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். அவர்களை நான் அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாக இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் தாறுமாறாய் நடந்தார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது? பொருளாசை என்னும் அக்கிரமம், பண ஆசை என்னும் அக்கிரமம். இந்த பொருளாசை, பண ஆசை என்னும் அக்கிரமம் நம்மளை தவிக்க விடுகிறது. அருமையானவர்களே, நம்மளை சஞ்சலப்படுத்துகிறது, நம்மளை தவிக்க விடுகிறது, விட்டு நம்மளை கேவலப்படுத்தி கண்ணீர் விட வைக்கிறது. பொருள் ஆசை என்னும், பண ஆசை என்னும் அக்கிரமத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எது ஒழுங்கை கொண்டு வருகிறது? அக்கிரமத்தை நீக்குகிற ஒழுங்குதான் நம்முடைய தவிப்பை மாற்றுகிறது. எது நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை, ஒழுங்கை கொண்டு வருகிறது? பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் உழைப்புக்கு நம்ம இடம் கொடுக்கணும். உழைக்கிறதிலே கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்த, உழைக்கிற வருமானத்தில் 10ல் 1 திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்து ஒரு பகுதியை எடுத்து தான தர்மம், ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், அனாதைகள், கைம்பெண்கள், இப்படி எடுத்து வைத்து அவர்களுக்கு உதவி செய்யணும். மிச்ச மீதியை உழைப்பில் கிடைக்கிற அடுத்த பகுதியை எடுத்து வைத்து
நம்ம குடும்பத்திற்கு முக்கியத்துவப்படுத்தணும். இது நமக்கு அருமை. இந்த உழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கை கொண்டு வருகிறது. உழைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது என்று சத்திய வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எது 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 நம்முடைய வாழ்க்கையில தவிப்பை கொண்டு வருகிறது? அக்கிரமம். இந்த அக்கிரமத்தில் ஒரு அக்கிரமம் பொருளாசை, பண ஆசை என்னும் அக்கிரமம். ஆம், உழைப்பை சார்ந்து வாழ்வோம். பண ஆசை, பொருளாசைக்கு இடம் கொடுக்காமல், லஞ்சத்துக்கு, கையூட்டுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளை முழுவதும் பார்த்துக்கொள்ளும். லஞ்சம், கையூட்டு ஒழுங்கீனத்தை கொண்டு வருகிறது. அக்கிரமம் என்ற ஒழுங்கினத்தை கொண்டு வருகிறது. இவைகளுக்கு விலக்கி நம்மளை ஒழுக்கத்துக்குள்ளே, ஒழுங்குக்குள் நடத்துவது உழைப்பில் கிடைக்கிற வருமானம். அதில் 10ல் 1 கர்த்தருக்கு, அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட இதை ஏழை எளியவர்களுக்கு, அடுத்து மிச்ச மீதியை நம்முடைய குடும்பத்திற்கு சேமித்து வைத்து வாழணும். இதுதான் நம்முடைய அக்கிரமத்தை நீக்குகிற ஒழுங்கு. அருமையான இந்த ஒழுங்கு நமது வாழ்க்கையில் காணப்படுகிற தவிப்பை மாற்றிவிடுகிறது. தவிப்பை, தத்தளிப்பை மாற்றிவிடுகிறது. இரண்டாவதாக, நமது வாழ்க்கையிலே காணப்படுகிற தவிப்புக்கு காரணம் என்ன? முதலாவது அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தவிக்க விடுகிறது. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த 3 வசனத்தை நான் முறையாய் வாசிக்க கேட்போம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவள் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அந்த பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். பரிசுத்தத்துக்காக, பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்காக மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் பாவத்திலிருந்து விலக்கி பரிசுத்தத்தின் நிமித்தமாக மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இரண்டாவது, நமது வாழ்க்கையில எது நம்மளை தவிப்பை கொண்டு வருகிறது? என்னது நம்மளை தவிக்க விடுவது? எது? பாவம். அருமையானவர்களே, ஏசாயா 35, 8, 9, 10 படி பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தவிப்பிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வது பரிசுத்தம். நம்மளை தவிக்க விட்டு நம்மளை கஷ்டப்படுத்துவது, வியாதிக்குள் நடத்துவது, கட்டி போட்டு நம்மளை வேதனைப்படுத்துகிற தவிப்பை உண்டு பண்ணுவது எது? வேதம் சொல்லுகிறது பாவம். முதலாவது அக்கிரமத்தினால் தவிப்பு. இரண்டாவது பாவத்தினால் நமக்கு தவிப்பு. இந்த பாவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தவிக்க வைக்கிற, நம்மளை சஞ்சலப்படுத்துகிற, நம்மளை தவிக்க வைக்கிற பாவத்திலிருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள, அதிலிருந்து நாம் மீட்கப்பட, பரிசுத்தமாய் வாழ நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் 8வது வசனத்தை பாருங்க. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பரிசுத்த வழி நமது வாழ்க்கையில் உள்ள
தவிப்பை மாற்றுகிறது. பாவத்தின் வழி நம்மளை தவிக்க விடுகிறது. இந்த அதிகால வேளையில் ஏசப்பா எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தார், எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும், சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு மாறி நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தத்தை தார். முதலாவது ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை நமது தவிப்பை மாற்றுகிறது. இரண்டாவது அருமையான பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமது தவிப்பை மாற்றுகிறது. முதலாவது தவிப்பை கொடுப்பது அக்கிரமம். இரண்டாவது நம்மளை தவிக்க விட்டு கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்துவது பாவம். மூன்றாவதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பக்கம் 71, பக்கம் 71, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதில் 23வது 24வது 25வது வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஜெபத்திலே முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஜெபத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. போதும், தேவ சந்நிதியில் எட்டியது. மூன்றாவது, நமது வாழ்க்கையிலே எது நம்மளை தவிக்க விடுகிறது, தவிப்பை எது கொண்டு வருகிறது, எது நம்மளை தன்னந்தனியாய் தவிக்க விடுகிறது, குடும்பமாய் தவிக்க விடுகிறது, நம்மளை தவிக்க விடுவது மூன்றாவது அடிமைத்தனம். அடிமைத்தனத்தில் நிறைய அடிமைத்தனம் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலை எகிப்தின் ராஜாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேலையில் அடிமைப்படுத்தினார்கள். பிக்தேன், ராமசேஸ் என்கிறதான 2 பட்டணத்தை கெட்ட அவர்களே செங்கலை அறுத்து கொண்டு வந்து இது பண்ணும்படியாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அதில் விசேஷமாக அவர்கள் வேலையிலே அடிமைகளாக எகிப்தின் மன்னர்களும் அதிகாரிகளும் ஆளோட்டிகளும் வைத்து அடிமைப்படுத்தினார்கள் வேலையில். கிட்டத்தட்ட 100க்கு 100 இன்றைக்குள்ள எகிப்து முழுவதுமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களால் கட்டப்பட்டது. பெரிய பெரிய பிரமிடுகளிலிருந்து பிக்தேன், ராமசேஸ், அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, எகிப்து முழுவதிலும் பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பிரமிடுகள் எல்லாமே எகிப்தில் உள்ள எல்லாவற்றையும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கட்டப்பட்டதான ஒரு காரியம். அந்த நாட்களிலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன அடிமைத்தனம், வேலை என்ற அடிமைத்தனத்திலிருந்து தவித்தார்கள். முதலாவது அக்கிரமத்தினால் உண்டான அடிமைத்தனம், இரண்டாவது பாவத்தினால் உண்டான அடிமைத்தனம், மூன்றாவது வேலையினால் உண்டான அடிமைத்தனம். 430 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 430 வருஷம் அவர்கள் வேலையின் அடிமைத்தனத்திலே தவித்தார்கள். இந்த வேலையினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அருமையா அந்த தவிப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபித்தார்கள். அது தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டியது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்கிற பகுதியில் வேலை செய்கிற இடத்துல அடிமைத்தனத்தோடு நாம் வேலை செய்கிறோம். ரொம்ப கஷ்டம். மிந்தி மாதிரி கிடையாது. இப்பொழுது வேலை
ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கிறது. அன்றைக்கு எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்குரிய காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நிறைய வேலையில லே ஆஃப் வந்துவிட்டது, வேலை நிறுத்தங்கள் வந்துவிட்டது. எல்லா டிபார்ட்மெண்ட்லும் குறைந்த நபர்களை கொண்டு வேலை செய்கிறார்கள். கடினமான ஒரு காரியங்கள் காணப்படுது. அருமையானவர்களே, தமிழகம் இந்தியாவில் பின்னாலே கார்ப்பரேட்டுக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு சாதகமாக இந்தியாவையும் அரசியலையும் பயன்படுத்துகிறதை பார்க்கிற அரசியல்வாதிகளை வேலை ரொம்ப குறைக்கப்படுகிறது. ஸ்பென்சன் ஸ்கீம் எடுபட்டு போனது. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா 50 பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கு 5 பேர் தான் வேலை செய்கிற அளவில் மிகவும் கடினமாய் கஷ்டமாய் அதுலேயும் வீட்டை விட்டு வேலையை விட்டு ஓடுகிற அளவில் காணப்படுகிறது. கார்ப்பரேட்டுக்காரர்கள் பல விதத்தில் கஷ்டப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எல்லா தொழிலையும் கார்ப்பரேட்டுக்காரர்கள் இந்தியாவில் உள்ள எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் பிரதமரையும் விலைக்கு வாங்கி கொண்டு பயங்கரமான சில சதிகளை பண்ணி வேலையில ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள். விவசாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு விவசாயத்துக்கு ஆட்கள் இல்லை. 100 நாள் வேலை என்று சொல்லி அருமையானவர்களே மறைமுகமாக 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு கண்டிஷன் இது பண்ணி அங்கேயும் இங்க உள்ள மண்ணத்துக்கு அங்க உள்ள மண்ணத்துக்கு இங்க நிறைய பேர் 100 நாள் வேலைக்கு போகலாம். வருத்தப்படாதீங்க, என்கிட்ட வந்து சண்டைக்கு இழுக்காதீங்க. அதுதான் இயற்கை. கார்ப்பரேட்டுக்காரர்களுடைய ஒரே நோக்கம் அரசியல் மூலமாக விவசாயத்தை இந்தியாவில் அழிச்சிடணும். கார்ப்பரேட் பொருட்களை செயற்கையாக உண்டாக்கி இந்தியா முழுவதிலையும் உற்பத்தியாக்கி கொடுத்து நல்லா இருக்கணும். அடிமைத்தனம். நீங்க பாருங்க, விவசாயத்துக்கு ஆட்கள் இல்லை, மிஷின் வைத்து அறுக்கக்கூடியது. அன்றைக்கு அருமையான தேவனுக்கு நடுகிறதுல இருந்து எல்லாமே விவசாயத்துக்கு ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ஹார்வெஸ்ட், எல்லாம் மிஷின். இனி அடுத்த ஸ்டேஜ் ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வர்றாங்க. இப்படி மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் ஆக்கி அவர்களை தவிக்க விடுகிறாங்க. 100 நாள் வேலை எதுக்கு? விவசாயம் அழிஞ்சு போகணும். இன்னைக்கு விவசாய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடுறதுக்கு ஆள் இல்லை. எல்லா விதத்திலையும் நீங்க கொஞ்சம் மைனூட்டா கவனிச்சீங்கன்னா வேலையில மக்கள் தவிக்க வேண்டும், மக்கள் நிறைவாய் வாழக்கூடாது. அந்த நாட்களில் அருமை அப்படி நன்றாக இருந்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்தியா, ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு, ஆசீர்வதிக்கப்பட்ட தூத்துக்குடியாக இருந்த நாட்கள் காணவில்லை. தூத்துக்குடிக்கு வந்தால் எங்க போனாலும் பிழைச்சிக்கலாம். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. எங்க போனாலும் அருமையான தேவனுக்கு அருமையானவர்களை பக்கத்துல புதியம்புத்தூர், இப்ப புதியம்புத்தூர் மங்கி போய் விட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாம் கார்ப்பரேட்டுக்காரர்களுடைய கைக்கு போய்விட்டது. திருப்பூர் அருமைய பெரிய பெரிய பின்னால கார்ப்பரேட்டுக்காரர்கள் தான் இருக்கிறாங்க, அங்கேயும் மங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில வருஷங்களில் ஃபுல்லா கார்ப்பரேட்டுக்காரர்களுடைய கையில திருப்பூர், முக்கியமான கோயம்புத்தூர் எல்லாம் போகிற அளவில் காணப்படுகிறது. மக்கள் அன்றைக்கு எகிப்திலே வேலையிலே அடிமையாக வைத்தது போல நம்முடைய இந்தியாவிலும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்ட காரியம் காணப்படுகிறது. மீண்டும் இந்த அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்ட காரியத்திலிருந்து வெற்றி பெற நாம் தேவனை நோக்கி முறையிட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு நன்றாக வேலை கிடைக்கும், சுதந்திரமாக வேலை செய்ய முடியும். எல்லா துறையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலோங்கி கட்டாயம் நிற்கும்படி தேவன் அருள் செய்வார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ஐடி கம்பெனியில் ஒரே மாசத்துக்குள்ள 100 பேருக்கு மேல வேலையை தூக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் திறமையா வேலை செய்கிறதுனால, நல்ல வேலை செய்கிறதுனால என்னை தூக்கல. இன்னும் 6 மாசத்துக்குள்ள என்னை தூக்குற மாதிரி நிறைய பேரை 1 2 மட்டும் வச்சுட்டு எல்லாம் ஆன்லைன்ல இது பண்ற மாதிரி இருக்குது. வேற கம்பெனிக்கு நான் ஒரு இன்டர்வியூல அட்டன் பண்ண போறேன், எனக்காக ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்கள், 3வது அடிமைத்தனம், வேலையிலே அடிமைத்தனம். வேலையில்லா திண்டாட்டத்தை கொண்டு வந்து, வேலையில் நெருக்கடியை கொண்டு வந்து ஒரு சில பேரை மட்டும் வேலைக்கு வச்சுட்டு மற்றபடி எல்லாமே மெஷின்.
மிஷினை கொண்டு வந்து இறுதியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விவசாயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல நாடுகளில் வந்துட்டு அதையும் அறுக்குது. நிறைய சபைகளில் வெளிநாடுகளில் சபையில் பாஸ்டர்மார்கள் வேண்டாம், அதே போதிக்குது. சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜீசஸ் மாதிரி வந்துட்டு, போதகர்களுக்குரிய ஆர்டிஃபிஷியல் வந்துட்டு, வீட்டில் அருமையானவர்களே மனைவி பிள்ளைகளோடு பேசுவதற்குரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு, மனைவி கிட்ட கிடைக்காத அன்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிடைப்பதற்கு அதுக்குள்ள நிறைய டேட்டாவை அருமையான உள்ளுக்குள்ள வச்சு இது பண்ற அளவில் வந்துட்டு மக்களை வேலை இல்லாமல் ஆக்கி தவிக்க விடுவதற்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து ஆட்சியை கொண்டு வர வேண்டும். ஆமா, அதற்கு இந்த பூமியில அருமையான உலகத்துல எல்லாருக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை உண்டு பண்ணி அவங்கள தவிக்க விடணுங்கிற அளவில் கடைசி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு இரவும் பகலும் வேலையை கொடுத்து அந்த தவிப்பிலிருந்து நீங்க ஜெபம் செய்யணும். ஜெபிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையிலையும் தவிக்க விடாதபடி, வேலையில அடிமைத்தனம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார், போஷிப்பார், பெரிய பெரிய அளவில் நம்மளை உடுத்துவித்து நடத்துவார். இந்த 3 அனுபவத்தை மறக்க வேண்டாம். நம்ம தமிழகத்தில், நம்ம மாவட்டத்தில், நம்முடைய இந்தியாவில் நம்மளை தவிக்க விட்டு கேவலப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற 3 காரியத்தை தியானித்தோம். 1 அக்கிரமம், 2வது பாவம், 3வது வேலையில் அடிமைத்தனம். ஆமா, கஷ்டப்பட்டு ஓடிடணும் அப்படின்ட்டு எல்லாமே அருமையானவர்களை சதி திட்டத்தோடு இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் வெற்றி பெற நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த 3 தவிப்பிலிருந்து வெற்றி பெற நம்ம அர்ப்பணிப்போம். இன்றைக்கு திருவிருந்திற்கு இல்லைன்னா கூட 2 தவிப்பை குறித்து பார்க்கலாம். இன்னொரு நாளில் தொடர்ந்துள்ள செய்தியை நாம் பார்ப்போம். பாவத்தினால் உண்டான தவிப்பு, அக்கிரமத்தினால் உண்டான தவிப்பு, வேலையின் அடிமைத்தனத்தினால் உண்டான தவிப்பு, இதிலிருந்து வெற்றி பெற ஒழுங்குக்குள் வருவோம். உழைப்பே ஒழுங்கு. 2வது அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, பரிசுத்தம், பாவத்திலிருந்து விலை பரிசுத்தம். 3வது வேலையில் உள்ள அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி நாம் நிரந்தர வேலையோடு கை நிறைய சம்பாதிக்க நிறைய செபிப்போம். கர்த்தர் இந்த அடிமைத்தனம் 3 விதமான தவிப்பில் இருந்து நம்மளை விலைக்கு காக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமென், ஆமென். அடிமை நான் ஆண்டவரே, பாடலை பாடு. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வனே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் மன்னித்தருளோ, என் பாவம் மன்னித்தருளோ, இரத்தத்தால் கழுவோம், இரத்தத்தால் கழுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டே, என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஜீவ அப்பமாகிய சரீரம். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவே பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாதர் இயேசுவே. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம். அவரத்தம் என் பாவம் கழுவிடோ, அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடோ, அவரத்தம் என் பாவம் கழுவிடோ, அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடோ, கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே, கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே, சிலுவை நாதரேசுவே பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஜெபிப்போம். சோதரம் தவனையும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சப்பா. தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஒரு மனதோடு உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலும் நீர் கிருபை கொடுத்தபடினாலும் உமக்கு தோதரம்பா. தாப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்கிற தவிப்பு, அடிமைத்தன தவிப்புகள், சஞ்சலத்திலிருந்து, வேதனையிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து
ஆண்டவரே, உலகப்பிரகாரமான பல பிரச்சனைகளினால் வருகிற தவிப்பினால் எங்களை நீர்தான் விடுவித்து உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் ஆண்டவரை பசுத்த ஜீவி செய்ய, உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க, இந்த சத்தியத்துக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் நடத்தும், ஒருவருடைய தேவைகளை சந்தியும், செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியர்களை ஆசீர்வதி. இந்த நாளில் நம்முடைய சரீரமாகிய அப்பத்தையும் ரத்தமாகிய ரசத்தையும் பானம் பண்ணி புசித்த ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரமும் நம்முடைய ரத்தம் இந்த உலகத்தில் எதை செய்ததோ அதே செய்து உங்கள் நாமத்தை பிரசாப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாரும் கரம் இருக்கட்டும், போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதி. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வருத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய தூயர்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய தூயர்களும் ஆதாரமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சோதர